அன்புக்குரிய பாடலின் தாசராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி, அதை நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 30 வரை வசனங்களை வாசிக்கிறேன். அக்காலத்தில் இயேசு திருவாய் மலர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இதுவே உமது திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் அவரை தவிர வேறொருவனும் அவரை அறியான். வரித்துறைக்கு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் ஆசையும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள். என் நுகம் மெதுவு, என் சுமை லேசு என்று சொன்னார். நாம் கண்டனப்படி ஜெபிப்போம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற பெண்ணில் இது வந்து மகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதலாவது நாள். உண்மை தொழுது கொள்ள நீங்கள் பேசுறதுக்கு நண்பர்களுக்காக நன்றி செலுத்தி, உம்முடைய வார்த்தைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கும் அதே போல பேசுகின்ற அடியை ஆசீர்வதித்து இந்த வேலையில் எடுக்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்கின்ற ஞானத்தை நிறைவேற்றி தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். அன்புக்குரிய வெளிப்பாடுகள் இந்த ஆசராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை ஒருமுறை கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியில் நாம் பார்த்த வசனங்கள் 11ஆம் அதிகாரம் 25 30 வரை. இது 2 வகையான கதைகள் நம்ம இடத்துல இருக்கின்றது. முதலாவது நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி மத்தேயு 11:25 வசனத்துல எதை குறித்து கடவுளை எடுக்கின்றார்? யார் இதில் பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து யார் இடத்தில் பேசுகின்றார்? பிதாவின் இடத்தில் என்ன எடுக்கின்றார்? சோஸ்திரத்தை எடுக்கின்றார். மகிழ்ச்சியாக ஒரு சோஸ்திரத்தை அந்த இடத்தில் நீங்கள் எடுப்பதை காண்பீர்கள். எதற்கு? இந்த இடத்துல நீங்க நன்றாக பார்க்கலாம். அந்த வசனத்துல ஞானிகளும் விவேகிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு என்ன சொல்கிறார்? ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் என்று சொல்கின்ற போது அந்த காலத்துல ஞானிகளும் விவேகிகளும் யாரை குறித்து சொல்கின்ற வார்த்தையாக கருதப்படுகின்றது? வேதக்காரர்கள் பரிசேயர்களை பார்த்து குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அவர்கள் தான் என்ன பண்றாங்க? அந்த காலத்தில் சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் சட்டத்திட்டங்களை நிறுத்தி இதை பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் மேல் என்ன பண்ணியிருந்தார்கள்? திணித்துக் கொண்டிருந்தார்கள். தவறான எண்ணங்களோ அல்லது நீங்க பார்க்கின்ற போது நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு பகுதியில் நீ ஒரு தவறு செய்தவனே பண்ணலாம், போதும் பலியிட்டால் போதும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எங்க வரக்கூடாது, திருச்சபைக்குள்ளாக கடந்து வரக்கூடாது, வெளியவே நின்று நோய்வாய்ப்பட்டவன் யாரும் ஊருக்குள்ள கூட என்ன பண்ணக்கூடாது, கால் எடுத்து வைக்க கூடாது. அப்படி ஒதுக்கப்பட்ட தருணத்திலும் அவர்கள் சொல்லுகின்றது நீ கடவுள் இடத்துல கேளு என்று வேதாகம் சொன்னாலும் இந்த வேதப்பாரர்களும் இந்த ஞானிகளும் சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால் கடவுள் யாருக்கு வரல? தாழ்மையானவங்களுக்கு வரவில்லை. யாருக்காக வரல? தாழ்மையின் மக்களுக்கு இடையில அவர் வரல. யாருக்காக வந்தார்? ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் வந்தது. பாவிகளுக்காக வரல அவரு அப்படின்றதுதான் யாரோட பேச்சு? இவர்களோட பேச்சு. ஆனா இந்த இடத்துல பார்த்துக்கனா அவர்களுக்கு அறியாதபடி யாருடைய வருகை குறித்து இந்த இடத்துல யாருக்கு அறிவித்தார்கள் என்று கடவுள் சோஸ்திரத்தை இருக்கிறார். சாதாரண மக்களுக்கு கடவுளை விசுவாசித்து கஷ்டப்படுகின்ற துன்பத்தில் இருக்கின்ற மக்களிடத்திற்கு அறிக்கையிட்டது நிமித்தம் கடவுள் சந்தோஷத்தோடு யார் இடத்துல? பிதாவின் இடத்துல சோஸ்திரத்தை எடுக்கிறார், மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். 26 சொல்ல பாருங்க. ஆம் பிதாவே, இதுவே உமது திருவுளத்திற்கு பிரியம். இதுதான் பிரியம் அவருக்கு. அவர் யாருக்காக கடவுளை அனுப்புகிறார் என்று யாருக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறார்? கீழே இருக்கின்ற மக்களுக்கு, துன்பப்படுகிற மக்களுக்கு தெரிந்து வேண்டும் என்று நினைத்தாரே தவிர சந்தோஷத்தின் மக்களும் அதிகாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை என்று கடவுள் சொல்லவில்லை. இதை குறித்து யாரு
கடவுள் அங்கே மகிழ்ச்சி கொள்கின்றார். அப்படி நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. சகலமும் சகலமும் என்று நம்ம சொல்லுகின்ற போது என்ன? என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி எதை குறித்து அவர் சொல்லுகின்றார்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சகலமும் என்று. பிதாவானவர் என்ன? இந்த உலகத்தை படைத்தவர். ஆமாவானவா? ஆதியாகத்தில் பார்த்தபோது இந்த பூமி வெறுமையாக இருந்து இருளில் இருந்தது. அதிலிருந்து ஒரு உலகத்தை அவர் என்ன பண்ணார்? உண்டு பண்ணி அங்கே உயிர்களை உருவாக்குகின்றவராக இருக்கிறார். அதற்கெல்லாம் அதிகாரி இப்ப யார் தான்? பிதாவானவர். அந்த அதிகாரத்தை யார் இடத்துல இங்கே கொடுக்கின்றார்? குமார இடத்தில் கொடுக்கின்றார். நீங்க பார்க்க வேண்டிய ரோமர் சகரியா பழைய பாட்டு பகுதியில் பாருங்க. அந்த இடத்துல இதுவும் அதே தான் குறிப்பிடுகிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. இந்த இடத்துல குறிப்பிடுகிற வசனத்தை நீங்க பாருங்க. இதுவும் யார் இடத்துல தான் குறிப்பிடுகிறது? தீர்க்கதரிசிகளுக்கா? பரிசேயர்களுக்கா? சீயோன் குமாரத்தி. அவங்களே யாரு? இஸ்ரவேல் ஜனம், கீழ்பட்டவர்கள் தானே. அவர்கள் என்ன? பரிசேயரும் வாதப்பாடுகளும் இல்லை. அவர்கள் என்ன? சாதாரண மக்கள் தானே, கடவுளுக்கு பிரியமான மக்கள். அவரிடத்துல என்ன பண்ணுகிறார்? சகரியா அவர் முன்குறிக்கிறார். என்ன எப்படிப்பட்டவர் வரப்போகிறார்? உன் ராஜாவின் இடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதிபதி, வெற்றி வேந்த, சாந்தம் உள்ளவர். இந்த இடத்தில் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ளவராக, இந்த இடத்துல வாசிக்க கேட்ட பகுதியில் பிதாவில் இருக்கின்ற அனைத்து அதிகாரத்திற்கும் உள்ளவராக இருக்கின்ற கடவுள் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணுகிறார்? அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவர் வருகின்ற போது பெரிய போர்களோட அல்லது பெரிய படையோட இந்த உலகத்திற்கு வரவில்லை. எப்படி வருகின்றார்? நீதிபராகவும் சாந்தமுள்ளவராகவும் இந்த உலகத்திற்கு வருகிறார். அதை நினைவூட்டும் வண்ணமாக அடுத்த வசனம் சொல்லுகின்றது. சகரியாவில் கழுதை குட்டியாக ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கின்ற ஒரு போர்ட்ரேட் மீன்ஸ் ஒரு பார்வை சொல்லுவோம்ல. என்ன சொல்லுவோம்? ராஜாவை பார்வை நான் பார்த்தனா பெரிய அரண்மனை. அவர் தெருவில் வருணனை என்ன வேண்டும்? கம்பீரமான 2 குதிரைகள், ஒரு பெரிய தேரை இழுத்துக்கொண்டு. அதுதான் யார் வருவார்? ராஜா வருவார். தனியா வந்துருவாரா ராஜா? முன்னாடி போர் சேவகர்கள், பின்னாடி குதிரைப்படை, அதற்கு பின்னாடி யானைப்படை. நீங்க பாபிலோன் காலத்தில் பார்த்த ராஜாக்களாக உண்டாகின்ற அந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த ராஜாக்கள் ஒவ்வொரு இடத்திலும் சென்று போர்களை ஏறெடுக்கின்றதற்கு என்ன செய்வார்கள்? பெரிய பெரிய ரதங்களையும் ஆயுதங்களையும் ஏந்தி அந்த நாட்டுக்குள் உட்பிரவேசிப்பார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள் எப்படி கடவுள் அந்த இடத்தில் பிரவேசிக்கிறார் என்று நீங்கள் பார்த்தால் வெறும் ஒரு கழுதையை குட்டியின் மேல் அவர் வருகின்றார். எதற்காக அந்த இடத்துல அவரை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் போர் செய்யவோ உங்களை அடக்கி ஒடுக்கவோ நான் வரவில்லை. நானும் உங்களுக்கு என்ன பண்ண வந்திருக்கிறேன்? நீதியை வழங்க வந்திருக்கிறேன். ஒரு சாதாரண மனிதனாக என் கடவுள் இடத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். கடவுளின் அதிகாரம் என் இடத்தில் இருக்கின்றது என்று கடவுள் சொன்னாலும் கூட அந்த இடத்துல அவர் எப்படி வந்திருக்கார்? சாதாரண ஒரு தாழ்மையுள்ள மனிதனாக கடந்து வருகிறார். அதுதான் அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் காண மத்திய பகுதியில் வாசித்த அதே வசனங்கள் தான் இந்த இடத்துல சொல்கிறது. அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது பார்ப்போம். 27 வசனம் அப்படி சொல்றது. அதாவது கடவுளுடைய சித்தமின்றி கடவுளை யாராலும் என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. பிதாவின் சித்தத்திலோ அல்லது குமாரன் சித்தத்தில் இல்லாமல் நீங்கள் கடவுளுடைய வருகையை அறிந்து கொள்ள முடியாது. இந்த இடத்தில் சகாரியா அந்த வார்த்தை சகரியா பார்க்கும் போது அவர் என்ன குறிப்பிடுகிறார்? முன்குறிப்பது. அது ஒரு தரிசனத்தின் வாக்கு மூலமாக இருக்கின்றது. அதன் அடுத்த வருடமாக நீங்க பார்க்கும் போது அது நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? பட்டது. எதனால? இல்ல இல்ல, அந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறோம்? குருத்தோலை நாயர் என்று அவர் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது நிறைவேற்றப்பட்டது. சாதாரண மனிதனாக சாந்த குணம் உள்ளவராக அந்த இடத்தில் கடந்து வருகிறார். குருத்தோலைகளை ஏந்தி அங்கே மக்கள் எப்படி அவரை மகிழ்ச்சியின் வாயிலாக இருக்கிறார்.
சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் முதல்ல பார்த்த மத்தேயுல இந்த 25, 26, 27 ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கின்றதாக கடவுளை சோஸ்தரிக்கிற வண்ணமாக இருக்குது. அங்கே இருந்து ஒரு திருப்பு முனை வைக்கின்றார். என்னவாக வைக்கிறார்? 28வது வசனம் எப்படி? ஒரு அழைப்பு அந்த இடத்துல இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்க 28. இந்த இடத்துல சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சொல்லுகிறவரே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற வார்த்தை. அவர் ஜபத்திலிருந்து இப்போ ஒரு அழைப்பு வைக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? வருத்தத்தில் பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் இடத்தில் வாருங்கள், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த வருத்தம் பாரம் என்று நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம் உலகபரமான காலத்தில் செய்கின்ற பாவத்தை நிமித்தம் நாம் ஒரு சுமையை ஏறெடுத்திருக்கின்றோம். உதாரணத்துவமாக சொல்கின்றோம்னா, ஒருவரை நாம் தூஷிப்போம், கோபத்திலேயோ ஏதோ ஒரு காரணத்திலோ தூஷித்துக் கொண்டிருப்போம். அது இன்றளவும் நம் மனதில் வைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருப்போம். அவர் திட்டிவிட்டோமே, தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டோமே, டீச்சர் சொல்கிற வார்த்தை, ஸ்கூல்ல பசங்களை ரொம்ப திட்டோமோ, அவர்களுக்கு அந்த எண்ணம் அவர்களை ஒரு தவறு செய்து விட்டோமா என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளாக ஆழ்த்து கொண்டே இருக்கும் அல்லவா? அது நாளடைவில் பழகினாலும் பேசினாலும் அந்த வார்த்தை சொல்லிட்டு ஒரு எண்ணம் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமக்கிறவர்களாக உலகபூர்வமான பாவ செயல்களுக்குள்ளாக நாம் செய்த காரியங்களும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். மனிதர்கள் தாங்கள் செய்கின்ற தவறை எப்பொழுதும் பண்ண மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். அந்த ஒரு சுமையையும் இரண்டாவது பார்க்கின்ற போது பொறுப்பு என்பது நாம் எடுப்போம். பொறுப்பு என்று சொல்கின்ற போது ஒரு கடனை எடுக்கலாமா? ஒரு கடன் ஒரு சுமையாக தானே கருதப்படுகிறோம். வாழ்வில் நடக்கின்ற ஒரு கஷ்டங்கள், பொருளாதார தேவையை குறித்து அன்றாடம் நாம் சிந்தித்துக் கொண்டவர்களாக குடும்பத்தின் மக்களாக இருக்கின்ற நீங்கள் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பீங்க? குடும்ப பொருளாதாரத்தை குறித்து சிந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க. குறிப்பாக ஆண்கள் அவர்கள் எண்ணெல்லாம் எங்கதான் இருக்கும்? இதை முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணேன்? பெண்கள் இதை முடித்து விட்டு இல்லத்திற்கு கடந்து சென்று நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தேவையான எல்லாம் இருக்கின்றதா? ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி நீங்கள் சிந்தனைக்குள்ளாக இருக்கின்ற போது உங்களால் எதிர்கொள்ள கடவுளின் ராஜ்யத்துக்குள்ளாக கடவுளின் வார்த்தைக்குள்ளாக நீங்கள் இணைத்துக் கொள்ள முடியாது. அப்படி நீங்கள் மூன்றாவது காரியமாக பார்க்கின்ற போது உடலில் உள்ள ஒரு சுமை. உடல் சுமை என்று சொல்கின்ற போது உடல் வீரமாக நாம் பலவீனம் படுகின்ற போது, சுகவீனத்தில் இல்லாத போது, சுகத்தில் இருக்கின்ற போது, நம் உடலுக்கோ அல்லது நம்ம தலைவலிக்கின்ற போது என்னகின்ற ஒரு காரியம் என்ன? சோர்வுற்று போகிறவராக இருக்கின்றோம். நான்காவதாக கவலை பிரச்சனைகள். எதற்கு எடுத்தாலும் நாம் சிந்திப்பது முதல் காரியம் நம்முடைய இடத்தில் வந்து சேர்வது என்ன? கவலை. எதை நினைத்து? வாழ்க்கையை நினைத்து, எதிர்காலத்தை நினைத்து, மேலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து. எது? நம்முடைய பாவம், நம்முடைய உடல் வியாதிகள், பொருளாதார தேவையை குறித்து நாம் இன்னும் கவலைப்பட்டு இது ஒரு சுமையாக மாறிக்கொண்டே நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சுமந்து கொண்டே வருகின்றோம். அந்த சுமையை தான் இந்த இடத்துல கடவுள் எடுக்க சொல்கிறார். நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டு உங்கள் சுமைகளை சுமந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? ஏழு இடத்தில் நடந்து கொண்டே இருக்க வேண்டாம். எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கின்ற போது ஒரு பேருந்தில் ஏறுகின்றது. ஒரு மூட்டை தொழிலாளி பேருந்தில் ஏறுகிறார். தன் தலைமையில என்ன சுமந்து கொண்டிருக்கிறான்? மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறான். அப்படி அவன் பேருந்தில் ஏறிய பிறகு கூட அவன் மூட்டையை எங்கே வைக்கிறான்? கீழே வைக்கிறது. ஏன்? அவனுடைய சிந்தனையில் அவன் மறந்து தன் மேல் இருக்கின்ற சுமையை அவன் மறந்து என்ன சொல்லுகிறான்? அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறான். தன் மேல் ஒரு சுமை இருப்பது அவனுக்கு என்ன தெரியவில்லை. தன்னுடைய கவலையின் நிமித்தம், தன்னுடைய பாவத்தின் நிமித்தம், தன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தம் அவனால் என்ன பண்ண முடியல? சிந்திக்க முடியாத நிலைமைக்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான். அதே போலதான் இந்த உலகபூர்வமான காரியத்திற்குள்ளாக நாம் அன்றாட வாழ்விற்குள்ளாக செய்கின்ற காரியங்கள் நம்ம ஒரு தவறை ஏறெடுப்போம். அது நம்மளை ஆட்டி படைக்கின்றதாக, அதை நம்ம அழிக்கின்றதாக நாம் மாற்றி விடாமல் நாம் என்ன பண்ணணும்? அதை கடன் இடத்தில் கொடுக்கிறதாக. அந்த இடத்துல அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. இந்த இடத்துல சொல்கின்ற வார்த்தை நம் வாசிக்க கேட்ட சகரியம். அதே போல நினைக்கின்ற ஒரு வார்த்தை. அவர் சாத்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் வார்த்தை? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என்ன சொல்கிறார்? நுகம் என்பது என்ன அர்த்தம்? நுகம் என்றதுக்கு அர்த்தம் தெரியாது. மாட்டுக்கு மேல ஒரு விவசாயிகள் எல்லாம் ஒண்ணு போடுவாங்கல்ல, 2 மாடுகள் சேர்த்து கட்டுறது. 2 மாடு உழுவுறதுக்கு போகல,
அப்போ 2 மாட்டையும் சேர்த்து கட்டுற மாதிரி ஒரு கட்டம் இருக்குல்ல, அது பேர் தான் என்ன? நுக. அதுதான் இங்க குறிப்பிடுகிறது. இந்த நுகம் என்பது என்ன? நீங்க சுமையை குறிப்பிடுவதில்லை, கடவுளோடு சுமையை என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க என்பதற்கு தான் கடவுள் இருக்கிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க. அப்பொழுது என் நுகம், அந்த இடத்துல நீங்க கடவுளோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்ற போது உங்கள் சுமைகள் அங்க என்ன பண்ணுமா, லேசாக மாறிவிடுகும் என்று சொல்கிறார். சைரா புத்தகத்தில் பார்க்கின்ற போது அதில் 11-12 வசனத்தை வாசித்து பாருங்கள். வசனத்தை நீங்க பாருங்கள். நீரில்லா குடியில் சிறைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் என்ன பண்ணலாம், உடன்படிக்கையும் ரத்தத்தின் வழியாக நம்ம எடுக்கின்ற என்ன, கடவுள் ரத்தத்தின் வழியாக யாரும் குறிப்பிடுகின்றோம், கடவுளுடைய தியாகத்தின் நிமித்தம் நீ செய்த பாவங்கள் எல்லாம் என்ன பட்டுதாங்க, மன்னிக்கப்படுகிறது. இந்த இடத்துல அவர் ஒரு முன்குறிப்பை அங்க வைக்கின்றார். அடுத்து அந்த வசனத்துல தொடர்ந்து என்னவா இருக்கணும்னு சொல்றாரு, நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறவர்கள் என்ன சொல்றாரு, அருணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். இந்த இடத்துல உங்களை சுமைகளை சுமந்து நீங்கள் வருகின்ற போது நீங்கள் கடவுளோடு இசைந்து வாருங்கள், உங்கள் சுமைகள் என்னவாகும், மெதுவாகும் என்று குறிப்பிடுகிறது. அதுக்கு ஏற்ற வசனமாக அந்த இடத்துல என்ன சொல்கிறது, நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் என்ன பண்ணுங்க, அருணுக்கு திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை, அதுவும் எப்ப சொல்கிறார், உடனேவா, இன்றைக்கே உங்களுக்கு அது உடனே நடக்கும். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் கடவுளிடத்தில் இருக்கின்ற காரியம் ஒரு சுமையாக இருக்கின்ற போது, நீங்கள் வாசிக்க கேட்ட ரோமர் பகுதியை குறிப்பாக சொல்கின்ற போது, ரோமர் அது குழுக்களை ஏறெடுக்கின்ற போது அந்த காரியத்தை குறித்து அவர் 24வது வசனத்தில் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரத்தில் என்று யார் என்னை விடுதலையாக, இந்த மரண சரீரத்திலிருந்து, எந்த மரண சரீரத்திலிருந்து சொல்கின்றது நீங்கள் பார்த்தீர்கள், பாவத்துக்கு கீழ்ப்படுகின்ற இந்த உடல், பாவத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு உடலாக இருக்கின்றது. அதை செய்கிறது நான் அல்ல. 17வது வசனத்தில் நீங்க பாருங்க, அதை செய்கிறது நான் அல்ல, எனக்கு வாசமா இருக்கிற பாவம் அதை செய்கிறது. நீங்க பாவத்திற்குள்ளாக விழுந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய பணிகள் எல்லாம் என்ன செய்து விடும், பாவம் மேற்கொண்டு விடும். நீங்கள் செய்கின்ற செயல் நல்லதாக என்று நீங்கள் நினைத்தாலும் கூட உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. உங்கள் பாவங்களை சுமந்து கொண்டு நடக்கிறவர்களாக இருந்தால் உங்களால் என்ன பண்ண முடியாது, மீண்டு வரவே முடியாது. இந்த இடத்துல ரோமர் அதை தான் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், கடவுள் உங்கள் சுமைகளை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் என்ன பண்ணலாம், வெகுவாக, அதாவது உங்களுடைய பாரம் குறைந்து விடும். பாரத்தை குறைந்த போது உங்கள் மனம் லேசாகிவிடும். கடவுளுடைய நீங்கள் இணைந்து நடக்கின்ற ஒரு வாக்கியத்தை நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்வீர்கள். கடவுள் உங்களை அழைத்தது நிமித்தம் உங்கள் பாரத்தை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஏற்றுக்கொள்வேன். உங்களை ரட்சிப்பின் வாழ்வர்களாக நான் அழைத்து செல்வேன். உங்க பாவத்தை, வாழ்வின் காரியங்கள் அனைத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஏற்றுக்கொண்டு அதை நான் என்ன பண்ணுவேன், உங்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறேன். இந்த இடத்துல கடைசியா ரோமர் என்னதான் சொல்லுகிறார், யாரிடத்தில் யார் என்னை விடுவிப்பார் என்று கேட்கின்றார். அதுதான் இந்த இடத்துல சகரியா புத்தகத்தில் பார்க்கின்ற போது அவர் எப்படிப்பட்டவராக வருகிறார், நீதிபராகவும் வெற்றி வேந்தராகவும் சாந்தமுள்ளவராக. இந்த இடத்தில் இந்த காரியங்களை குறிப்பிடுகிறது. அந்த மக்கள் துன்பத்தில் இருந்த நிலையில் தான் என்ன சொல்லுகின்றது, இந்த வார்த்தை அவர்களுக்கு ஏறெடுக்கப்படுகின்றது. அதன் நிமித்தமானதான் என்ன பண்ணுகிறது, கடவுள் அதை நிறைவேற்றினார் அல்லவா. அதே போல் கடந்து வந்தார், அந்த மக்களின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அப்படிப்பட்ட தீர்த்த தேவன் தான் இன்று உங்களை என்ன அழைக்கின்றார், என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பீர்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன், உங்கள் கவலைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் சுமக்க நான் என்ன பண்ண இருக்கேன், தயாராக இருக்கிறேன். அதற்கு அவர் கேட்கிற ஒரு காரியம் நம்பிக்கை. நம்பிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு இன்றைக்கே தருவேன். அதற்கு தான் உங்களை கடவுள் அழைக்கின்றார். உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாக நாம் என்ன பண்ண வேண்டும், கடவுளத்துல கடந்து வர வேண்டும். கஷ்டத்தில் இருக்கின்ற போதோ, துன்பத்தில் இருக்கின்ற போதோ நாம் அதை சுமந்து கொண்டு இருக்கின்ற போது என்ன பண்ணுவோம், கடவுளை விட்டு
என்று சொல்லுகின்றோம். என்னை நீ இந்த இக்கட்டிற்கு நேரிட்டது நீர்தான். இதுல இருந்து காப்பாற்றணும், அதுக்கு ஒரு சட்டை. அப்படி இருக்கின்ற போது உங்கள் கவலைகளை நீங்கள் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கடவுள் சொல்கிறார். என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு அழைப்பை மேற்கொள்கிறார். உங்கள் வாழ்க்கையை நான் திரும்பவும் திருப்தி செய்ய, உங்களை ரட்சிப்பின் வாழ்வர்களாக அழைத்துச் செல்ல நான் மீண்டும் வருவேன். அதுக்கு நீங்க என்ன வைக்க வேண்டும்? என்மேல் நம்பிக்கை வைங்கள். அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே. கடவுள் உங்களை எல்லாரும் அன்புடன் அழைக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களது கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து. ஆமென்.